வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. புரட்சி பாரதம் பூவை ஜெகன்மூர்த்தி இன்னைக்கு ஓப்பன் டாக் பண்ணியிருக்கார். நிருபர்கள்ட்ட பேட்டி கொடுத்துருக்கார் சென்னையில். சொல்லிட்டார், அதிமுகவில் எத்தனை பேர் வந்தாங்க போனாங்க, யாருமே நினைக்கல. ஏகப்பட்ட பேரை சொல்லிட்டார் மறைமுகமாக. ஏசிஎஸ் ஐஜேகன்ஸ் அப்படியே வரிசையா போகலாம், யாருமே இன்னைக்கு நினைக்கல. நாங்க ஒருத்தவங்க தான் நினைச்சிருக்கிறோம். புரட்சி பாரதம் எடப்பாடிக்கு நாங்க தான் இன்று ஆதரவாக இருந்து கொண்டிருக்கின்றோம். மற்றபடி எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வரல. எப்படியோ காஞ்சிபுரம், மற்றபடி திருவள்ளூர், விழுப்புரம் ஏதோ ஒன்று நாங்கள் எம்பி சீட் கட்டாயமாக தேடி கட்டாயமாக பிடித்து விடுவோம். என்ன சமீபத்தில் கூட விழுப்புரத்தில் வந்து ஒரு மாநாடு நடத்தினோம். அதில் கூட எடப்பாடி தலைமையில் வந்து நடந்தது. எப்படி 1,00,000 வாக்குகளுக்கு மேலே நாங்கள் வித்தியாசப்பட்டு நாங்கள் வெற்றி அடைவோங்கிற மிக பகிரங்கமான ஒரு பேட்டியா இருக்கு. வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி பாரதம் அதிமுக கூட்டணி. என்கிட்ட அதிமுக சார்பாக தான் அவர் போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு இரட்டையில சின்னம் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் தன்னுடைய சின்னங்கள் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவர் அதிமுக வேட்பாளர் தான். எம்பி தேர்தல் நிற்கக்கூடிய விஷயத்தை யாரை நிறுத்தினாலுமே சரி, புரட்சி பாரதம் வகையில் யார் நின்றாலும் சரி, அவர்கள் அதிமுக வேட்பாளர் தான். ஏன்னா ரெட்டையில தான் நிற்க போறாங்க. அது சம்பந்தமாகவும் கேள்வி கேட்டிருக்காங்க நிருபர்கள். நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்யறது, தன்னுடைய நிலைப்பாடு சொல்லிட்டார். ஓப்பனாக பேசியிருக்காரு ஜெகன்மூர்த்தி. எந்த ஒளிவும் மறைவுதான். என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும், இவ்வளவு தூரம் கட்சியை வளர்த்திட்டு வந்திருக்கேன், எங்களால முடிஞ்சது அவ்வளவுதான், இன்னும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டாயமா வந்து 1,00,000 வாக்கு வித்தியாசத்துக்கு நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மோடி சாதியை ஒழிக்கிறாரா ஒழிக்கலையாரா வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். 10 வருஷமா இருக்கிற இடத்த சாதியை ஒழிச்சிட்டாரு. ஒண்ணுமே இல்லை. நீ வந்தாலுமே சரி வராவிட்டாலுமே சரி சாதியை யாராலையும் ஒழிக்க முடியாது. குறிப்பா மோடியால் ஒழிக்க முடியாது என்பதுதான் பகிரங்கமான உண்மை. ஆமா, அது புரட்சி பாரதத்துக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் வந்து அதிமுகவின் ஒரு ஆதரவு வெளிப்பாடு இருக்கு இல்லையா, அதனால வந்து எந்த நேரத்தில் அங்கிட்டு பாஜக கூட்டணி வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு வேற போயிருக்கு. எடப்பாடி சொல்லிட்டாரு, இனிமே அது சம்பந்தமா எந்த ஒரு கேள்வியும் கேட்காதீங்கப்பா, பாஜகவோட கூட்டணி இல்லை 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 இல்லவே இல்லை அப்படின்ட்டாரு. பார்ப்போம். அதன் அடிப்படையில் கூட பூவை ஜெகன்மூர்த்தி சொல்லியிருக்கலாம் இல்லையா, பார்ப்போம் வரக்கூடிய காலம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு. அடுத்த ஒரு சம்பவம் பார்க்கக்கூடியது வந்து ராமாபுரத்துல வந்து ஓபிஎஸ் வந்து பேட்டி கொடுத்துருக்கார். உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்கார். அதை இதுல வந்து ஏகப்பட்ட உண்மைகள் வெளிவந்திருக்கு. அதாவது 106 சாதிகளை இடஒதுக்கீடு பறிபோனதுக்கு எடப்பாடி தான் காரணம். பாரு, மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசியிருக்கார். அதே நேரத்தில் அதிமுக கொடி கட்சி கரை வேட்டி உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு எனக்கு மட்டும்தான் வந்து கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இரட்டை இலத்தை வந்து இரட்டை இலையை முடக்க முடியாது. நாங்கள் விட மாட்டோம். எதிர்வரும் காலங்களில் நீதிமன்றம் சின்னம் எங்களுக்கு கிடைக்கும், இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு கிடைக்கும், அதை மாற்று கருத்து இல்லை. மற்றபடி நம்பிக்கை துரோகம் செய்வதா இபிஎஸ். அதனால வந்து 10 நாள்ல வந்து தொண்டர்கள் அவர்கள் பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு. அதான் உண்மை புரியல. ஒரு 4-5 நாளைக்கு முதல்ல வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் பிரிவு அவரு அதான் பேசினாரு. ஆமா, 10 நாள்ல வந்து எடப்பாடிக்கு பாடம் கற்பிக்கப்படும் அப்படின்னாரு. அதே நேரத்துல இன்னும் அதிகமா பேசியிருக்கார் ஓபிஎஸ். இபிஎஸ் வந்து கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையும் ஏழை வீட்டுல பிணமாகவும் இருக்க ஆசைப்படுகின்றார் அப்படின்ட்டார். ஆமா, ரொம்ப பகிரங்கமான ஒரு தாக்குதலாக தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். எது எப்படியோ அது என்ன, அது 10 நாளில் அப்படிங்கிறத ஒன்றும் புரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த இன்னொரு விஷயம், தூத்துக்குடி மாவட்டத்துல முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கார். அதாவது வந்து ஒரு விஷயத்துல பேசக்கூடிய சமயத்துல கோவில்பட்டியில பேட்டி கொடுத்திருக்கார். பாஜக வந்து எந்த ஒரு தமிழோட பிரச்சனையை வந்து அவர் தீர்த்து வைக்கவில்லை. குறிப்பா வந்து கச்சத்தீவு, முல்லை பெரியார் அணை, காவிரி எதிலுமே வந்து அவர்கள் தீர்வு
எட்டப்படவில்லை. அதே நேரத்தில் எய்ம்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவம் அவருடைய கட்டவே இல்லையா. கட்டுறேன்னு சொன்னா செங்கலை காட்டினாங்க, காம்பவுண்டு கேட்டு கூட போடல, அந்த அளவுக்கு இருக்கு. அதே நேரத்தில் நீட் தேர்வும் விளக்கப்படவில்லை. ஆமா, இது போன்ற விஷயங்களை அண்ணாமலை பேசிக்கலாம். அதை விட்டு போட்டு அவர் விளம்பர அரசியல் பண்றார் ஏன்னா அப்படின்னு போட்டு ஒரு மிக கொடூரமான ஒரு வார்த்தை தாக்குதல் இன்னைக்கு கடம்பூர் ராஜு பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு கட்டாயமாக எடப்பாடிக்கு தான் வரும். நாங்கள் தான் தேர்ந்தெடுப்போம். 39 தொகுதியில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறார். பார்ப்போம். எல்லாருமே 39 தொகுதி 39 தொகுதினா ஆமா, எத்தனை பேர் தான் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறத பின்ன வருங்காலம் கட்டாயமாக காலம் பதில் சொல்லும். அதையெல்லாம் அப்படி இன்னொரு மோசமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, கோவையில் இந்த மோசடி நிறுவனம் மை V3 ஆட்ஸ் அப்படிங்கிற மோசடி நிறுவனம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு முற்றுகை போராட்டமாட்டம் நடத்திருக்காங்க. போலீஸ் நிலையம் கேட்பாங்க, எப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடுத்தனம் பாருங்க. இது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டு அந்த சக்தி ஆனந்தனை கைது செஞ்சுட்டாங்க. இன்னும் எதுக்காக அப்படின்னா, எப்படி நம்மளை கைது பண்ண போறாங்க, மோசடி பண மோசடி சம்பந்தப்பட்ட வகையில இவர் ஐடியா பண்ணியிருக்காங்க. விஜயராவன் சோன்சோ அங்க இருக்கக்கூடிய சகாக்கள், அவருடைய தம்பி சகோதரர் யாரு, சக்தி ஆனந்தனோட சகோதரர் ரவிக்குமார், இன்னும் 16 பேர் அந்த நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு திட்டம்னா எல்லாரும் சேர்ந்தான திட்டம் போடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. எப்படி கைது செய்ய போறாங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்ப முன்கூட்டி தப்பிப்பது எப்படி, முன்கூட்டி தப்பிப்பது எப்படி? அதே நேரத்தில் நம்ம பேர பண மோசடி சம்பந்தமாக இவர்கள் கைது செய்யப்படவில்லை. சும்மா போலீஸ் நிலையத்தை முற்றுகை போராட்டம் பண்ணாங்க, அதனால அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற பேர் வர்றதுக்காக இந்த சக்திதாசன் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய கூட சகாக்களை கூட்டிக்கிட்டு 200-300 பேரை திரட்டிக்கிட்டு போலீஸ் நிலையம், கோவை போலீஸ் நிலையம் முற்றுகை போராட்டம் ஆமா வேணும்னே பண்ணி தனக்குத்தானே கைதாகிருக்காரு. இப்ப என்ன பேர் வரும், அதாவது அற்புதமான ஒரு நிறுவனம், மக்கள் பாராட்டக்கூடிய ஒரு நிறுவனம், மக்கள் எந்த அளவுக்கும் பெருசாலாம் ரிப்போர்ட்லாம் கொடுக்கல, போலீஸாரா எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பேரை பண்ணணுங்கிறதுக்காக இப்படி இருக்கக்கூடிய சமயத்தை என்ன ஆகும், மோசடி செய்து அவர்கள் கைது ஆனார்கள் அப்படிங்கிற பேர் வர. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சக்தி ஆனதுன்னு கைதாகியிருக்காரு. இதனுடைய வெளிப்பாடு என்ன, போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டார் அப்படிங்கிற பேர்ல தான் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனா உண்மை நிலவரம் என்ன, இன்னும் 2 நாள்ல அவரை மோசடி குற்றச்சாட்டு வகையில, பண மோசடி சம்பந்தப்பட்ட வகையில கைதாவதற்கு எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. உடனே லீக் ஆகி அது சம்பந்தப்பட்ட ஒரு மெசேஜ் தெரிஞ்ச உடனே ஒரு திட்டமிட்டு இப்ப என்ன ஆகும், கைதாயிட்டாரு. என்ன, போலீஸ் முற்றுகை போராட்டத்தின் வெளிப்பாடா கைதாயிட்டார். இப்ப என்ன ஆகும், 20,000 கூட அப்படியே பதுக்கல், அப்படியே ஒண்ணும் பண்ண முடியாது. அதை விட இன்னொரு விஷயம், விஜயராவன் அப்படிங்கிற வெளிநாட்டுல இருந்து இந்த நிறுவனத்தை இயக்கி கொண்டிருக்கிறார், தனக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மையை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல விஜயராவனை பொறுத்த வரைக்கும் தனக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு இன்னொரு தகவல் இதுல போயிட்டு இருக்கு. அப்ப சக்தி ஆனந்தன் அரெஸ்ட் முடிஞ்சு போச்சு. எதனுடைய வெளிப்பாடு, போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டது வெளிப்பாடு. அப்ப மக்கள்கிட்ட இன்னும் நல்ல பேர் தான் இருந்துருக்கு. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, பல மக்கள் இந்த நிறுவனத்துக்கு இன்னும் ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு உண்மை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதான் ஒன்றும் புரியல. பல எத்தனையோ மோச நிறுவனத்தை பார்த்தாச்சு, நியூ மேக்ஸ், ஆருத்ரா கோல்டு நிறுவனம், சோர்ஸ் அடுக்கிட்டே போலாம். ஆனா எதுவுமே மக்கள் ஆதரவு எந்த நிறுவனத்துக்கும் தரல. ஆனா இந்த ஒரு நிறுவனத்துக்கு மட்டும்தான், மை V3 ஆட்ஸ் நிறுவனத்துக்கு மட்டும்தான் மக்கள் ஆதரவு. ஆமா, அந்த நிறுவனம் நல்ல நிறுவனம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி ஒரு டிராமா, அதுவும் டிராமாவா என்னன்னு தெரியல, உடனே அது மேல ஒரு புகார் சம்பந்தப்பட்ட வரக்கூடிய சமயத்துல மக்களை எல்லாம் திரட்டி அரெஸ்ட் பண்ணக்கூடாது கூட சக்தி ஆனந்தனை மக்களே பாதுகாத்தார், அங்குள்ள பங்குதாரர்கள். ஆமா, இது ஒரு வித்தியாசமா பார்ப்போம். வருங்காலங்கள்ல யார் மோசடி செய்தார்கள், எப்படிப்பட்ட மோசடி, 20,000 மோசடி, உண்மையிலே யார் உடந்தையாக இருந்தாலும் அந்த பணமெல்லாம் எங்க இருக்கு அப்படி வரும் கால கட்டாயம் தெரிஞ்சுதான் ஆகும். இருந்தாலும் மக்களே ஆதரவா இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த அளவுக்கு உண்மை வெளியே வரும்,
அப்போ வந்து போலீஸார் அந்த கேஸை டேக் ஓவர் பண்ணி இது சம்பந்தமாக சோதனை செய்தது, மற்றபடி அரசு அவங்கள வந்து இது விசாரித்ததெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற கேள்வி இதில் போயிட்டு இருக்கு. ஆமா, இது ஒரு வித்தியாசமான ஒரு வழக்காக தான் தெரியுது. ஆனா வரும் காலங்கள் எப்படிப்பட்ட பதில்கள் வெளியே வரும் அப்படிங்கிறத நம்ம பிறகுதான் பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.